கட்டு ஆயிட்டாரு டிடெக்டிவ். கட்டு மற்றும் சிங்கி 2 பேருமே மம்மி கூட மால் போறதுக்கு தயாரா இருக்காங்க. மாம் ஷாப்பிங் பண்ற நேரத்துல அவங்க கேம் ஜோன்ல இருக்கலாம், விளையாடலாம் அப்படின்னு சொல்லி மம்மி அவங்களுக்கு சொல்லிருப்பாங்க. அதனால 2 பேரும் எக்ஸைட்டடா இருக்காங்க. மம்மி, என்ன மம்மி இன்னும் இவ்ளோ லேட் பண்றீங்க? அங்க சேலே முடிஞ்சு போயிடும். வாங்க நாம சீக்கிரம் போகலாம். ஆஹா, இதோ வந்துட்டேன் கட்டு. என் சேல் முழு நாள் இருக்க போகுது. அவ்ளோ சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகாது. டாக்ஸி வந்துகிட்டு இருக்கு. ஆனா மம்மி, ஏன் நம்ம கார்ல நம்ம போலாம்ல? அட பசங்களா, அதான் நம்ம கார் சர்வீஸ்க்கு கொடுத்திருக்கோம்ல, அதான் டாக்ஸியை கூப்பிட்டு இருக்கேன். சரி வாங்க, டாக்ஸி வந்தாச்சு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேருமே போய் டாக்ஸில ஏறி உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் டாக்ஸி கிளம்பின பிறகு கேம்ஸ் ரைட்ஸ் பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு நான் எல்லா ரைட்லயும் பிளே ஜோன்ல உட்கார்ந்து விளையாட போறேன். அப்புறம் நான் கூட. அப்புறமா அந்த டாய் பிக் பண்ணுவோம் இல்லையா, அந்த டெடி இது, அந்த கேமை நாம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். ஏன் அதுல நம்மளுக்கு ராபிட் கூட கிடைக்கலாம்ல? ஓகே டன். அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அவங்க மால் ரீச் ஆயிடுறாங்க. மால் ரீச் ஆன பிறகு அவங்க எல்லாரும் சேர்ந்து மாலுக்குள்ள போறாங்க. அங்க கேம் ஜோன்ல கார்டை ரீசார்ஜ் பண்ணி மம்மி சொல்றாங்க, பசங்களா இங்க பாருங்க, இந்தாங்க உங்களுக்கான கார்டை ரீசார்ஜ் பண்ணியாச்சு. இங்க இருக்க எந்த கேம் வேணானாலும் நீங்க விளையாடலாம். ஓகே மம்மி, குட் லக் ஃபார் யுவர் சேல். மம்மி, குட் லக். ஓ தேங்க் யூ பசங்களா. சரி, கேம் ஜோன்குள்ளவே தான் இருக்கணும். கட்டு சிங்கி 2 பேருமே கேம் ஜோன் உள்ள போறாங்க. மம்மி கூட ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வா சிங்கி, அந்த கப் ரைட்ல போய் உட்காரலாம். வா போலாம். அப்ப சிங்கி அங்க நிக்கிறா. அப்ப அவ என்ன பாக்குறானா, கட்டு ஒரு நிமிஷம் இரு, அங்க பாரு. என்னது? அங்க பாரு கட்டு, அந்த மோண்டி. சிங்கி மோண்டிக்கு காட்டுறா. கொஞ்சம் தூரத்துல இந்த மோண்டி ஒரு குட்டி குழந்தைய அழ வச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் அந்த சின்ன குழந்தை அழுதுகிட்டு இருந்தது. பாவம், அந்த குழந்தை ஏதோ பண்ணி அந்த மோண்டி அழ வைக்கிறான்னு தோணுது. சரியா சொன்ன சிங்கி, வா நாம அந்த குழந்தைய போய் மோண்டி கிட்ட இருந்து காப்பாத்தலாம். கட்டு மற்றும் சிங்கி கிட்ட போறாங்க. போய் பார்த்தா அப்பா அவங்களுக்கு தெரியுது, அந்த குழந்தை கையில இருந்த சாக்லேட்டை இந்த மோண்டி பிடுங்கிக்கிட்டு இருப்பான். கொடு, இந்த சாக்லேட் எனக்கு கொடு. நீ சாக்லேட் சாப்பிட கூடாது, சாப்பிட்டா சொத்த பல்லு வந்துரும். மோண்டி, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? இவ்ளோ சின்ன குழந்தைய இப்படி அழ வச்சுக்கிட்டு இருக்கே நீ. சரி சிங்கி, உனக்கு இப்ப என்ன? உன்னோட வேலை என்ன இருக்கோ அதை பாத்துட்டு போ. மோண்டி, நீ போறியா இல்ல அந்த போலீஸ் ஆண்டிய கூப்பிடவா? இப்போதைக்கு நான் போறேன், ஆனா அப்புறமா உங்களை விடவே மாட்டேன். மோண்டி அங்கிருந்து ஓடி போயிடுறான். ஆனா அந்த குழந்தை பாவம் இன்னுமே அழுதுகிட்டு இருந்தது. சிங்கி, இந்த குழந்தையோட அம்மா இங்க எங்கேயுமே இல்ல. பாவம், இந்த குழந்தை தொலைஞ்சு போயிருப்பாளோ? ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது கட்டு. சரி, அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு அவங்க 2 பேருமே. நீ எதுக்காக அழற? அம்மா எங்க போயிட்டாங்க? ஆண்டா செல்லம், அம்மா எங்கடா செல்லம்? ஆனா குழந்தை ரொம்ப குட்டியா இருந்ததால அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்தது. கட்டு, இன்னுமே இந்த குழந்தைக்கு சரியா பேச வராதுன்னு எனக்கு தோணுது. அப்படி இருந்தா நம்ம இவங்க அம்மாவை எப்படி தேடுறது? செல்ல குழந்தையே, அழாத. இப்போ உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தாச்சு டிடெக்டிவ் கட்டு. அதுக்கப்புறம் அது டிடெக்டிவ் சிங்கி அசிஸ்டன்ட். நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்க அம்மாவை டக்குன்னு தேடிடுவோம். நீ அழாத, சரியா? கட்டு இப்படி பேசுறத கேட்டு அந்த குழந்தை அழுகைய நிறுத்திடுறா. டிடெக்டிவ் சார், இப்ப நாம என்ன பண்ணணும்? இப்ப இவங்க அம்மாவை தேடுறதுக்காக. சிங்கி, இங்க பாரு, இந்த குழந்தை கிட்ட ஒரு குட்டி பேக் இருக்கு. அந்த பேக நம்ம செக் பண்ணணும். ஒருவேளை அதுல நேம் கார்டு இருக்கலாம் இல்லையா? இப்பவே பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்க பக்கத்துல இருக்க சேர்ல உட்கார வச்சு அப்புறம் குழந்தை கிட்ட இப்படின்னு கேக்குறா, நான் உன்னோட பேக் பார்க்கலாமா? சிங்கி அப்படின்னு சொன்னதும் அந்த குழந்தை கூட அந்த பேக சிங்கிக்கு கொடுத்துடுறா. ஓ, தேங்க் யூ so much. சிங்கி பர்ஸ செக் பண்றா. அதுக்குள்ள ஒரு குட்டி நேம் கார்டு இருந்தது. அதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? இதுல என்ன எழுதிருக்குன்னா, this purse belongs to ரியா. அப்படின்னா கட்டு சார், இந்த குழந்தையோட பேரு ரியா. யா, ரொம்ப நல்லதா போச்சு. இப்ப நம்ம இந்த குழந்தையோட பேரு ரியான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நேம் மிஸ்டரிய இப்ப நாம சால்வ் பண்ணியாச்சு. என்ன சிங்கி, அதுல வேற ஏதாவது இருக்கா? இல்ல சார், வெறும் வாட்டர் பாட்டில் தான் இருக்கு. ஓ சரி, அப்பனா ரியா, இந்த வாட்டர் பாட்டில்ல இருந்து நீ தண்ணிய குடி.
இந்த டிடெக்டிவ் கட்டு இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே உன் அம்மாவை கண்டுபிடிச்சிடுவேன். அத கேட்டதும் ரியா ஸ்மைல் பண்றா. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில வாங்கி தண்ணிய கூட குடிக்கிறா. ரியா இப்படி கஷ்டப்பட்டு பேசுறத பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ரியாவோட மம்மி ரியாவை பிளே ஜோன்ல தனியா விட மாட்டாங்க. அப்பனா ரியாவோட மம்மி பிளே ஜோன்ல தான் எங்கயாவது இருப்பாங்க. வா போய் பார்க்கலாம். அப்புறம் வேற என்ன டிடெக்டிவ் சார்? அங்க இருக்க அந்த பிளே ஜோனோட மேப். அந்த மேப்பை போய் பார்த்தோம்னா எங்கெங்க தேடணும்னு தெரிஞ்சிடும். கட்டு, சிங்கி மற்றும் ரியா 3 பேருமே போய் அந்த பிளே ஜோன் மேப்பை பார்க்கறாங்க. இங்க பாரு, இந்த மேப்புக்கு அக்கார்டிங்கா இங்க 3 ஜோன்ஸ் ஆக டிவைட் செய்யப்பட்டிருக்கு. ரைட்ஸ், அதுக்கப்புறம் கேம்ஸ், அதுக்கப்புறம் இந்த டாய்ஸ் செக்ஷன். நாம ஒவ்வொரு ஏரியாவா போய் செக் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ப ஈஸியா ரியாவோட அம்மாவை தேடிடலாம். எஸ் சார், லெட்ஸ் கோ ரியா. ரைட் செக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கட்டு, சிங்கி ரைட்ஸ் ஏரியால போய் தேடுறாங்க. ஆனா அங்க அவங்களுக்கு யாருமே தேடுற மாதிரி தெரியல. ஏரியா செக் அசிஸ்டன்ட், இந்த ஏரியால இந்த மாதிரி யாருமே இல்ல. ரியாவோட அம்மா இல்லன்னு தான் தோணுது. அப்புறம் அவங்க எல்லாருமே அந்த கேம்ஸ் ஏரியாக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா எல்லா குழந்தைங்களும் அவங்க பேரண்ட்ஸ் கூட ஆடிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா இங்க கூட அவங்க அம்மா இல்லாத மாதிரி தான் தோணுது. அப்பனா அந்த டாய் ஷாப்பிங் ஏரியா மட்டும் தான் இப்ப மிச்சம் இருக்கு. ரியா, டோன்ட் வரி, அம்மாவை கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் கட்டு, சிங்கி மற்றும் ரியா லாஸ்ட் ஜோனுக்கு போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா நிறையவே ஜனம் இருந்தது. ஏன்னா எல்லா பசங்களும் பேரண்ட்ஸோட சேர்ந்து டாய் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அந்த இடத்துல நிறைய பேரு கார்டு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டிடெக்டிவ் சார், இங்க ஸ்கேன் பண்ண வேண்டிய இந்த டாஸ்க் நமக்கு கஷ்டமா இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் அசிஸ்டன்ட், நீ கூட எனக்கு இப்ப உதவி பண்ணி ஆகணும். அப்பதான் ரியாவோட அம்மாவை நாம ஈஸியா ஸ்கேன் பண்ண முடியும். கட்டு, சிங்கி 2 பேரும் ரொம்ப கவனமா ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு ஆண்டிய பாக்குறாங்க. அவங்க பார்க்க ரொம்பவே டென்ஷனா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அசிஸ்டன்ட், அங்க பாரு, அந்த ஆண்டி பார்க்க ரொம்ப டென்ஸ்டா இருக்காங்க. அப்புறம் ஏதோ தேடுற மாதிரி இருக்கு. அட ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது சார். அங்க பாருங்க, Dress கூட ரியா Dressோட மேட்ச் ஆகுது. கட்டு, சிங்கி ரியாவை கூட்டிக்கிட்டு சீக்கிரமா போறாங்க. அப்புறம் ரியா அம்மாவை பார்த்த உடனே, அம்மா மம்மா. ரியா செல்லம், எங்கடா போயிட்ட நீ? உன்னை எவ்வளவுலாம் தேடின தெரியுமா நானு? ஆண்டி, டோன்ட் வரி. டிடெக்டிவ் கட்டு மற்றும் அசிஸ்டன்ட் ஆகிய சிங்கி 2 பேருமே சேர்ந்து ரியாவை ப்ரொடெக்ட் பண்ணி உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துட்டோம். ரொம்ப நன்றி பசங்களா, நீங்க 2 பேரும் ரொம்பவே ஸ்மார்ட். இந்தாங்க, இது உங்களுக்காக அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாக்லேட்ஸ் கொடுக்கறாங்க. அப்புறம் அத பார்த்து 2 சின்ன டிடெக்டிவ்ஸ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏ சாக்லேட்ஸ். அப்புறம் லாஸ்டா ரியா சொல்றா, தாவக்கோ டிடெக்டிவ் அண்ணா தாங்கோ அக்கா. ரியா அப்படி சொன்னதை கேட்ட உடனே அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.